அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை எந்தெந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்டு பிளான் நான் அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் போக உங்களுக்கு டாப்பர் பேட்ச்க்கான ஆஃபர் டீட்டெயில்ஸும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்துருவோம். பிளான் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். டார்கெட் 1லேருந்து டார்கெட் 2, 3 இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பிடிஎஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜஸ் இருக்கும் இந்த பிடிஎஃப். இதில் 19வது பேஜஸ்லேருந்து உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டார்கெட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், அதே போல் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் ஆட் பண்ணியிருப்போம். தமிழை பொறுத்தவரையும் 2 டைம் நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதாவது புக் வைஸ் நீங்கள் ஒரு டைம் படிப்பீங்க, ப்ளஸ் சிலபஸ் வைஸ் ஒரு டைம் படிப்பீங்க. ஸோ இதில் 2 டைம் தமிழில் வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்குறதுனால அதையே 2 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 டார்கெட் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்லேயும் நீங்கள் 75 கொஷின்ஸ்க்கு 60+ வந்து முன்னாடியே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்கும். மேக்ஸில் ஒரு 13 டார்கெட் முடிச்சிங்க அப்படின்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான் இருக்கும். ஓவராலாக நீங்கள் 175 to 180 டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்ன லெசன்ஸ் நீங்கள் முன்னாடி படிக்கணும் அப்படின்றதும் சேர்த்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 1 பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து இயல் 4 வரலையும் நியூ சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். பேச்சஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிலபஸ் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, தமிழ் பாடத்திட்டத்தின் படி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பிழை அறிதல், வேறுபாடு அறிதல், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இதுக்கெல்லாம் என்னென்ன படிக்கணுமோ புத்தகத்தில் எங்கெங்கே அந்த கண்டென்ட் இருக்கோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். பயிரச்சத்தின் வகையறிதல், அந்த மாதிரி என்னென்ன நீங்கள் படிக்கணுமோ அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்லேயும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் படிக்கும்போது ஒவ்வொரு புத்தகத்துலையும் ஒவ்வொரு லெசன்ஸும் நீங்கள் படிக்கும்போது பின்னாடி இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையும் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே போல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடியது சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. அதே போல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம், இரும்பு காலம் 6ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. அதே போல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்களாக இருக்கக்கூடிய பாடங்களாக முன்னாடி எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி கொஸ்டின் அந்த மாதிரியான லெசன்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணுமோ அந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை முன்னாடியான அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லெசன்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெசன்ஸ் தான் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதே போல் ஒவ்வொரு டார்கெட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நியூ புக்கில் 6ஆம் வகுப்பு 5வது இயர்லேருந்து 9வது இயர் வரையும் படிக்க போகிறீங்க. சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே போல் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது சொல்லகராதி, நியூ சிலபஸில் சொல்லகராதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து, அதே போல் பொருந்தாச்சொல், அகர வரிசை, அப்புறம் திருக்குறளில் இருக்கக்கூடிய தகவல்கள், விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, அப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அப்புறம் தமிழ் அறிஞர்களில் பாவனார், பெருஞ்சித்திரனார், ஜியுபோ, வீரமாமுனிவர். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பிளான்லேயும் உங்களுக்கு தமிழ் சிலபஸ் வைஸ் என்ன படிக்கணுமோ அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப்லேயே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா முகலாய பரிசு 7th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாகவே இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு இருக்கும். என்னென்ன பாடங்கள் ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் நீங்கள் முடிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரிங்களா? மொத்தமாக உங்களுக்கு 22 டார்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் மிட் ரிவிஷன் 3 மிட் ரிவிஷன், அப்புறம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா தேவையான தகவல் நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்குமோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 டார்கெட் இருக்கா, இது வரையும் உங்களுக்கு 22 டார்கெட் இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தமிழை நிறைய டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. சிலபஸ் வைஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சிலபஸ் வைஸ் ரிவிஷன் தமிழுக்கு தனியாக நியூ புக்கில் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணால் டெஸ்ட் 1, அப்புறம் டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3, டெஸ்ட் நம்பர் 4 இது இருக்கும். சரிங்களா? அதே போல் டெஸ்ட் நம்பர் 5, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துருப்போம். கம்ப்ளீட் ரிவிஷன் 1, 2 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிட் ரிவிஷனுக்கே வருவீங்க. சரிங்களா? மிட் ரிவிஷன். ஸோ மிட் ரிவிஷன்றது ஃபஸ்ட்டு ஒரு 7 டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க, அடுத்து 7 டெஸ்ட் படிப்பீங்க, அடுத்து 7 டெஸ்ட் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ இது 3மே முடிச்ச பிறகு ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ்லேருந்து நீங்கள் எழுதுவீங்க. அது ஒரு 3 டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இது எல்லாமே எழுதி முடித்த பிறகு கம்ப்ளீட்டாக நீங்கள் சிலபஸில் எதுலாம் நாங்கள் தேவையோ அதை படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக 180க்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா?
அதே போல் இதில் நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுமே கொடுத்துருப்போம். இதை ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றத டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் நம்பர் 11 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். தமிழில் 100 கொஷின், ஜிஎஸ்ல 25 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஜிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகள் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டு தனியாக நீங்கள் எழுதிட்டு வருவீங்க சரிங்களா. ஸோ அதுவுமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அந்த டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வருவீங்க பேரலாக. இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கான ஆஃபர் ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஜாயின் பண்ண பிறகு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க சரிங்களா. அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். வீடியோ கிளாஸ்க்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. டோட்டலாக உங்களுக்கு 15,000 கொஷின்ஸ் இருக்கும். 7,000 கொஷின்ஸ் இந்த டெஸ்ட்டில் எழுதுவீங்க. அப்புறம் 8,000 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் எழுதுவீங்க. வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 300 வீடியோஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த டெஸ்ட்டோட சேர்த்து சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அடுத்த 4 to 5 டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து 950 அப்படின்னு இருக்கும். இந்த கூப்பன் கோட் ராஜ்10 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 855 ரூபா உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் ஆகும். இல்லை சார் நான் ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. 850 பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது சரிங்களா. பேமெண்ட் பண்ணிட்டு நான் சொன்ன ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க 1,700 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் போனீங்கன்னா டாப்பர் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 அப்படின்னு இருக்கும். இந்த கூப்பனை மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். 850 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. வீடியோ கிளாஸ்க்கும் அதே கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா 1,700 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. ஸோ இது கூப்பன் நோட் பண்ணிக்கோங்க. கூப்பன் உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் ஆகிருக்கும். இல்லை நான் டேரெக்டாக ஜிபே பண்ணுறேன், ஜிபே பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஜிபே பண்ணிட்டு ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இந்த ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் 850 அப்படின்னு இருக்கும். அதே போல் வீடியோ கிளாஸஸ் 1,700 பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது சரிங்களா. ஆப்பில் உங்களுக்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கும். டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். டாப்பர் வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதே போல் டாப்பர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இங்கேயே கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். கூப்பன் கோடு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9994359181 அப்படி இல்லைனா 8681859181 சரிங்களா. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. புக்ஸ் ஏதாவது வேணும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்கும் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன பிளானில் தமிழ் ஜிஎஸ்க்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்கள் நேமு, மொபைல் நம்பர், அதே போல் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்க. இப்போ 850 பேமெண்ட் பண்ணிங்கன்னா 850 அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். 1,700 வீடியோ கிளாஸ்னால் வீடியோ கிளாஸ்க்கு அப்டேட் பண்ணிவிடுங்க சரிங்களா. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.